கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சிந்தைக்காக நம்மை கழிக்க வாரப்படி தந்தே வசனம் யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஆண்டவர் இங்கே சொல்கிறதை நாம் காண முடிகிறது. லேவியா ஸ்தோத்ரா. மட்டுமல்ல, கலிததான் நாம் சிந்தித்தோம். ஆசரிப்பு கூடாரத்தின் இந்த பலகை, அது சித்தி மரம், அது தேப்பு தாள் போடும் என்று சொல்லிவிட்டோம். லேவியா தேப்பு தாள் போடுவதற்கு முன்னே அந்த மரத்தை அளவுக்கு தக்கதாய் குறித்து அதற்கு அப்புறமாய் தேப்பு தாள் போட்டு பாலிஷ் பண்ணுகிறார். லேவியா லேவியா இன்று பகல் கால வேளையிலே அதை பொத்தகத்தால் மூட வேண்டும். அதான் தேவனுடைய விவஸ்தை. ஆமென். லேவியா ஒரு வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதனுடைய அதுக்கு முதலாக 26 அதிகாரம் 29ஆம் வசனம் படிக்கலாம். பலகைகளை பொன்தகட்டால் மூடி தாழ்பாள்களை கிடங்களாக அவைகளை பலகைகளை பொன்னினால் பண்ணி தாழ்பாள்களை பொன்தகட்டால் மூடக்கடவாய். பலகைகளை பொன்தகட்டால் மூடப்பட வேண்டும். லேவியா நான் கலிததாவே சிந்தித்தோம். கருப்பு நிறத்தில் பழையாறு போல தன்மையுடைய அந்த மரம் பார்க்கிறதற்கு அருவருப்பாய் இருக்கிறது. இது வெளியே தெரியாமல் இருக்கும்படியாக இதை பொன்தகட்டால் மூட வேண்டும். இப்போ இந்த பலகை பொன்தகடு மட்டும்தான் வெளியே தெரிகிறது. உள்ளே இருக்கின்ற சித்தி மரத்தினுடைய எந்த பகுதியும் வெளியே காண்பது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும். முழுகினவன் லேவியா. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது பொன்தகடு. தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. ஒரு அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவன் இயேசுவை தரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கின்ற வேளையில் இயேசு தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவும் போது சீமோன் பேதுரு சொல்கிறார், நான் என் கால் மட்டுமல்ல என் தலை முழுவதுமாக கழுவுகிறேன். ஒருபடி பேர
மூழ்கினவன் அவன் கால்களை மட்டும் கழுகணும். முழுகினவன் தண்ணீரிலே முழுகினவன். அல்லேலூயா. இன்றைக்கு பல நிலைகளால ஞானஸ்நானம் இருக்கிறது. கொடியின் கீழிலே உள்ள ஞானஸ்நானம் சிறு குழந்தையாய் இருக்கும் போது தனித்து கொடுக்கிற ஞானஸ்நானம். அல்லேலூயா. அதற்கு இயேசு கிறிஸ்து மாதிரியை வைத்தவாறு ஞானஸ்நானம், ஞானம் ஸ்நானம், அதுவே குடி, அது தண்ணீரில் இறங்கி மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, ஞானஸ்நானம் எடுத்த நாமெல்லோரும் அவரை தரித்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்பா இது ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை காண முடிகிறது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மார்க்க வைராக்கியமுடையவனாக இருந்தார். அவர் யூதா மார்க்கத்திற்காக மிகுந்த வைராக்கியமுடைய இருந்தது. தேவனிடத்தை பிடித்து கட்டிக் கொண்டிருந்தார். நாட்கள் கடந்து சென்றது. தமஸ்கோசின் மத்தியிலே வைத்து ஆண்டவர் அவரை தொட்டார். அல்லேலூயா. அவருடைய சுபாவம் வட்டமத்தமாய் மாறுகிறது. சபையத்துக்குள் திறவர், அநேக தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து கட்டினவர், இப்போ கர்த்தருக்காய் உபத்திரவத்தை சகிக்கிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இருக்கிற சிலருக்கு சொல்ல முடியும், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறது வரையும் மதுவும் கடுமையாயிருந்தேன், பால்பாட்டின் கடுமையாயிருந்தேன், ரகசிய பாவத்தின் கடுமையாயிருந்தேன். ஆனால் முழுகின பிறகு எனக்கு ஒரு பெரிய மாற்றம் சம்பவித்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய சிந்தையிலும் ஒரு மாற்றம் சம்பவிக்கவில்லை என்றால் நீ கிறிஸ்துவை தரித்திருக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது அவரவர்களுடைய அடக்கமனை உயர்த்தலை குறிக்கும் போது தீர்மானிக்காததை குறித்து சொல்லுகிறது. வாசிங்க யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய உபதேசத்தினாலே என்று சொன்னால் நீ இப்படி வாழ சொன்ன உபதேச சத்தியத்தின்படி தங்களை அர்ப்பணித்தவர்களாக வந்தவரினால் ஒரு சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று ஆசீசரை பார்த்து இயேசு சொன்னார். மீன் பிடித்துக் கொண்டுள்ள மத்தாய், வைத்தியராயிருந்த லூக்கா, அநேக தேவனுடைய பக்தர்கள் கர்த்தருடைய சீசர்களாக அவரை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் இயேசுவை எப்போ பின்பற்றி வந்தார்களோ அதே டைமிலே வரையும் பள்ளத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னாடி வருகிறதை காண முடியும். அவருடைய வாழ்க்கை நீரை மாறுகிறது. அவருடைய சுபாவத்துக்கு ஒரு மாற்றம் வருகிறது. அவருடைய எண்ணங்களுக்கு ஒரு மாற்றம் வருகிறது. அலைவகிரி எப்படி சம்பவித்ததற்கு ஒரு நிமிடம் கேட்டால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல முடியும். அல்லேலூயா.
என்னுடைய சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு போலீஸ் ஆபீசர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வந்தார். அன்றைய காலகட்டத்தில் மீச வைத்துவிட்டு யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர் திடீரென தன்னுடைய பயங்கரமாக மீசை எடுத்துவிட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக தன்னை அர்ப்பணி போட வந்தார். மனைவி கொண்டாடுறாங்க. அவர் சொன்னார், என் உள்ளத்திலே கர்த்தர் பேச நான் எடுத்து விட்டேன். இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையுடைய பங்காளியாக ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் சம்பவித்தது. திடீர்னு ஒரு சில வசனம் கூட சீக்கிரமாய் வாசித்து போராமல் வாசிக்கிறேன். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட இணைந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவினோடு கூட எழுந்தருளானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறதுள்ள மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவினோடு கூட எழுந்தருளானால், அப்போ கிறிஸ்துவோடு கூட எழுந்தால் கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்நானம், அல்லேலூயா. ஒருவன் மரித்த பிறகு அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகளாய் நீங்கள் மாறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஒரு ஆள் இறந்தால் ஒரு பிடி மண்ணெடுத்து 3 பிராட்சியமாய் போட்டு விட்டு அடக்கம் பண்ணினேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்தா என்ன சம்பவிக்கிறோம்? என்ன சம்பவிக்கும்? ஒரு 3 நாள் கழியும் போது நாற்றம் அடிக்கும். அவரோடு கூட அடக்கம் பண்ணுவதற்கு துணியமாய் தண்ணீர் இறங்கி முழுகி போது ஒரு புதிய மனிதனாய் நாம் வெளியே வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வெளியே காவல் செய்யப்பட்ட அந்த பொன் தகவல் மாற்றப்பட்டால் மட்டும்தான் சுயமே வரும். அல்லேலூயா. அலோசியா திருவத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தருளானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறதுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா. ஏன் சொன்னால் இந்த தேவனுடைய தெய்வம் வயது நினைத்த மேலானவரை தேட முடியாதவர்களாய் பூமிக்குரிய செயலை தேடி அனுப்பிட்டு போய்கொண்டு இருக்கும் போது அவர்கள் கடைசியில் நஷ்டமடைவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சிலர்கள் வைக்கோல் மரம், சிலர்கள் வேதம் பெற்ற கற்களை கொண்டு தீயும் கூட கடத்தி விடும்போது வைக்கோல் தீ காணிக்கத்தோ கொஞ்சம் சாம்பல் மட்டும் கிடைக்கும், மரம் பெற்றுள்ளதோ கொஞ்சம் கறிக்கட்ட மட்டும் கிடைக்கும். வேதம் பெற்ற கல்லோ அது கூட கடந்த போது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பரலோக வாஞ்சையினாலே பரலோக தரிசனத்தினால் நிரப்பப்படுவாயானால் நீ பூமிக்குரிய காரியம் அல்ல, மேலானவைகளையே நீ தேட. அல்லேலூயா. இந்த பூமி
ஒரு நாள் தீக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் மாறும். ஒரு யோசனை எல்லாம் அழிந்து போகும். அழியாத ஒன்று உண்டு, அது பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் இப்படி சொல்லுவாங்க, பூமிக்கு ஒரு வேணும், ஆண்டவர் வேணும். அல்லேலூயா. நடக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, வேறானவைகளையே காணுங்கள். நீ வேலை செய்தாலும், நீ என்ன செய்தாலும் வேறானதை காணுவாயானால், அல்லேலூயா, நீ பிரியம் வைத்த வாய்த்தத்தன் நாளில் உன்னை கொண்டு சேர்க்கிறவரையோ அவரோடு கூட இருந்து வெண்கலத்த வல்லவராயிருக்கிறார். சமீப நாளிலே ஒரு ஆண்டியோடு ஒரு அருமை சகோதரி கூப்பிட்டு சொன்னார், இரவு நல்ல ஒரு வேலைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆண்டி சொன்னாங்க, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறேன், அவர்களுக்காக அதிகமாக ஜெபித்திருக்கிறேன். சாரி, இதற்காக ஜெபிக்க டைம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சொல்லி விடியற்காலமாக போது அருமையான நாள்வி இந்த உலகத்தோடு விடை பெற்று பரலோகம் போகிறார்கள். அல்லேலூயா. காரணம், அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூமி அல்ல, பரலோகத்திலுள்ள வேறானதற்கு நேரால் அவருடைய சிந்தை எண்ணமாய் இருந்தது. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், திடீராக ஓடக்கூடாது, திடீராக பிரயாசப்படக்கூடாது. ஒரு கடைசி முடிவு நரகமா இல்ல பரலோகமா, எது வேணும் நீ எடுக்க தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தை கர்த்தருக்கு தந்திருக்கிறார். ஏன் வேளாண்மை காண வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனோடு கூட தேவனுக்கு மறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்ப நாம் எல்லாரும் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறோம். ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு மகிமையில் வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷப்பட்டு இன்றைக்கு தான் வந்தால் அவருடைய மகிமையை போவோம் என்று நன்மைகளுடைய கருவியை நான் இந்த உலகத்தின் பின்னில் போகக்கூடாது. நான் உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பாருங்க, உப்பு தண்ணீரத்தான் மீன் வளர்கிறது. அந்த மீனை பிடிச்சு கரை வைக்கும் போது உப்பு கடலில் இருக்கின்ற அந்த மீனை உப்பு இல்லாம வச்சா அதுல உப்பு ருசி இருக்குமா? இருக்குமா? சந்தை உள்ளதுன்னு அப்படி செய்து பாருங்க. அல்லேலூயா. செய்து முதல் பாவம் புருஷரை கொடுக்கணும். அல்லேலூயா. டேஸ்டான வார்த்தை. அல்லேலூயா. யாரை சொன்னா அது உப்பு கடலில் வாழ்ந்தாலும் உப்பு ருசிக்காத அறிவை அல்ல, அதை மேற்கொள்கிற ஒரு தீவியமாக செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனாகிய கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்பட போகிறார். நாம் எல்லாரும் பரலோகத்தான். பத்தன் பாடினான், பரலோகமே என் சொந்தமே என்று
சென்று காக்கிறோம். இப்போ நம்ம சொல்றாங்க, பரலோகமே என் சொந்தமே ஆயத்தமாகிறதை காத்து கொண்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியான கிறிஸ்துவோடு கூட அடக்கமனப்பட்டதா கிறிஸ்துவோடு கூட எழும்ப வேண்டியது தேவை. ரோமர் நிறுவம் 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. புதிதான மகிமையுடையவர்களாய் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படும்படி, அல்லேலூயா, அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தோடு கூட அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவோடு சிலுவையிலே அடிக்கப்படுகிறது துல்லியமாக நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். சிலவங்க சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அதனால நான் என்னுடைய ஞாபகத்திலே அழகான ஒரு கிராஸை உருவாக்கி அதை சுமந்து கொண்டே போய்விட்டிருக்கிறேன். அதல்ல, அதல்ல, அந்த சிலுவைக்கு நிழலாகிய தேவனுடைய வார்த்தைக்கு ஒரே விடுவியால் அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட மரிக்கிறவராய் காணவரால் நாம் பாவத்துக்கு சாவணும், உலகத்துக்கு சாவணும், சிருஷ்டிப்புக்கு சாவணும். நம்முடைய ஜென்ம சுபாவம் மறைக்கப்பட வேண்டியது தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் வெளிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெளிக்கொள்ளாமல் ஆவியினால் நாம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கையிலே ஆவியிலே நிறைந்தவராய் காணப்பட வேண்டும். உடலே சுயம் வெளிப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதா, அபிஷேகம் பெற்றவர்களுடைய மாமிச சுபாவம் இல்லை என்றால் உலக சுபாவம் நம்மிலே வெளிப்படக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவரை கெட்ட வார்த்தை சொன்னாலே நாம் ஜெபிக்கபடி தீர்ந்தான் ஜெபம் வருமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வரா மனசாட்சி தீர்வே. ஆனால் இந்த காலங்களில் நம்மை ஆழமாய் சுய பரிசோதனை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆழமாய் அர்ப்பணித்து கொடுக்க வேண்டியது மிகவும் தேவை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நீங்கள் புத்தியுள்ளவர்களாய் இருந்து புத்தியில்லாதவர்களை சந்தோஷமாய் சகிக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறிந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் புத்தியுடையவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. அப்பா, 2 கூட்டத்தை காண முடியும். புத்தி உடையவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற பேசுவதையும் பேசத் தொடங்கினார்.
பத்திரப்படுத்தினாலும் சந்தோஷமா என்ன செய்திருக்காங்க? சகித்திருக்கிறார்கள் கொரிந்திய சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யம் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் சிலரை சந்தோஷமாய் சகிக்கிற பொறுமை எடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு சொல்ல கேட்டிருக்கிறேன். ஏரியா காரியமா கொடுத்த நீ கொடுக்கிறது ஒன்றுமே இல்லை. நீ சகித்தா அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அவருடைய 1 முதல் 3 வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலகை ஒத்தமாக போய் பொதித்திருந்தால் அந்த பொன் தகவல் மட்டுமே தெரியுமே ஒழிய உள்ளே இருக்கிற எந்த சுபாவம் வெளிப்படாது. ஆனால் எல்லா சந்தோஷமாய் கொரிந்து சபை சகித்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் சொல்கிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களோடு கூட பேச கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் என்றும் என்ன பேச வேண்டியதாயிருக்கும். அடுத்து, நீங்கள் பலனுள்ளவர்களானதால் உங்களுக்கு போதனை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கப்படியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பலனில்லாத சிலவர்கள், கர்த்தருக்கு உண்மையாக இருக்க முடியாதவர்கள், கர்த்தருக்கு வைராக்கியம் அளிக்க முடியாத அவருடைய தனி சுபாவத்தை பிரதிபலிக்கிறவங்க. அல்லேலூயா. அடுத்து, பொறாமையும் பொறாமை, வாக்குவாதமும் வாக்குவாதம், பேரங்களும் உங்களுக்கு இருக்கிறவரே நீங்கள் மாமிசத்துக்குரியவராயிருந்து மனுஷ வர்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? சோதரம், பொறாமை, அதாவது ஓடு உடைக்கப்படாது. பொறாமை, இந்த பொறாமை எங்கே வருவார்கள்? காலையில் பரிகை செலுத்த போனார், காயில் போனார். காலை பரியிட்டார், காயின் காய்கறிகளை கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய பரியின் மேல் பிரியப்பட்ட போது காயிற்கு பொறாமை ஏறி செலவுண்டாகிறது. தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளே காணக்கூடாத ஒரு காரியம் பொறாமை. சோதரம், சோதரம், நம்ம போடுகிறது பார்த்து நல்ல ஒரு பஸ் போட்டா அது பேர் ஒரு கண்ணு. நம்ம விட நல்ல ஒரு வீடு இன்னொரு ஆள் கொண்டதேடா வச்சா அது பேர் ஒரு பொறாமை. நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமல்ல, வாக்குவாதம், சபைக்குள்ளே வாக்குவாதம், குடும்பத்துக்கு உள்ளே வாக்குவாதம், கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், எல்லா வாதத்துக்கு மருந்துண்டு. இந்த வாக்குவாதத்துக்கு மருந்து கிடையாது. சோதரம், சோதரம், இங்கே அப்படி இல்லாததினால் கர்த்தரை துதிக்கிறேன். சிலவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவது பாஸ்டர், பொறுமை எடுக்கணும், பொறுமை எடுத்து ஆமே தாங்க முடியும் இது கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மிகவும் பொறுமை தாழ்மையுடையவராக இருந்தார். வாக்குவாதத்தில் நோய் கொண்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கணவனுக்கு மனைவியும் கூட வாக்குவாதத்தை கொண்டு வருகிற சத்துரு அதை அடையாளம் காணணும். நம்ம சேர்ந்து இணைச்சி எல்லாவற்றையும்
அல்லேலூயா. சேர்ந்திருந்து சில தீர்மானம் எடுத்து காலையிலே ஒன்றாக வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ தாரம் கேட்க அனுபவம் அல்ல. அதெல்லாம் புத்தகத்தால் ஓடப்படும் போது இந்த சுபாவம் வெளியே வரக்கூடாது. சிலவங்களுக்கு பிறவி சுபாவம், பிறவி குணம். அல்லேலூயா. சோத்ரா சோத்ரா ஒன்று சொன்னான் ஜென்ம சுபாவம். பிரைஸலோ பிரைஸலோ. இந்த ஒரு கூச்ச சுபாவம் தேவனாய் இருந்தால் யார் கிதியோன்? ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலி கிதியோனை அவனுக்கு வேர்திருத்த வெளியே கொண்டு வந்த பிறகு தைரியமுடையவராக சிலதை செய்தார். இந்த மகன் நமக்கு மறைந்திருக்கிற சில ஜென்ம சுபாவத்தை நம்மளை இருந்து சிறுமீறி அடித்து அல்லேலூய திவ்ய சுபாவத்துக்கு பக்காரியாக காரணம். பிரைஸலோ பிரைஸலோ. வாக்காளம் பேரகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்க மாமிசத்துக்குரியவர்களாய் மனிதமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அல்லேலூயா. அத்தோட்டிக்கிற குரு பீசம் இந்த கொழுந்து சபைக்குள்ள குரு பீசம் இருந்தோம். அல்லேலூயா. நாம் பவுலை சேர்ந்ததான் பலோவை சேர்ந்திருந்த குரு பீசம் இருந்தது. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அல்லேலூயா ஆவிக்குரியவர் அல்ல, மாமிசத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த மகன் பேரையில இது வெளிப்படாத இருக்க தேவ மகிமையால் நிரப்பப்படும் போது நம்முடைய பழைய சுபாவம் மாறி நம்ம புதிய மனிதரால் நாம் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எப்படி என்ன சுபாவம் யாருக்கு கேட்காத சுபாவம் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை தரித்ததுக்கு அப்புறமா ஒரு திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியாக நீக்கிறவாரோ பல்லூராட்டு கேட்டு கர்த்தரை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருடைய பிரைஸ் தி லார்ட்.